தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விடியா விளம்பரமாடல் அரசின் பட்ஜெட் நேரலை காட்சியை பொதுமக்கள் காணும் வகையில் LED திரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள் யாரும் ஒரு பொருட்டாக கூட மதிக்காததால் திமுகவினர் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். சென்னையில் திறனற்ற திமுக அரசின் பயனற்ற பட்ஜெட் அறிக்கை LED திரையில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்ட நிலையில் அதை காண பொதுமக்கள் புறக்கணித்ததால் நாற்காலிகள் முழுவதும் காலியாக இருந்தன. ராமநாதபுரத்தில் திராவிட மாடல் பட்ஜெட் நேரலை காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள் யாரும் கண்டுகொள்ளாததால் பந்தல் வெறிச்சோடி காணப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் விடியா அரசின் விளம்பர மாடல் பட்ஜெட்டை பொதுமக்கள் காண முக்கிய வீதியை முற்றிலுமாக அடைத்து நகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பிரதான வீதியில் இருசக்கர வாகனங்கள் அதிகம் நிறுத்தப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அதிகம் காணப்படுவதாக தொடர் குற்றச்சாட்டு எழுந்து வரும் சூழலில் அந்த வீதியை அடைத்து திரை அமைத்தது பொதுமக்களிடையே பேசுபொருளானது. கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் விடியா அரசின் பட்ஜெட் நேரலையின் போது சிறிது நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பேட்டி ஆங்கிலத்தில் ஒளிபரப்பானதால் பொதுமக்கள் மத்தியில் சிரிப்பலை ஏற்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சியில் நடக்கும் அவலங்களை கண்டு வெறுத்து போய் மக்கள் விரக்தியில் இருக்கும் நிலையில் இதுபோன்ற வீண் செலவுகளை செய்து மக்களின் வரிப்பணத்தை திமுக அரசு மேலும் வீணடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.